ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம 20th ஜான்வரியிலேருந்து 26th ஜான்வரியில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பார்ட் 1 ஆஃப் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் பை பிரதம் ஃபவுண்டேஷன் அண்டர் த டைட்டில் பியாண்ட் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் இந்த வருஷம் ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய 14 to 18 இயர் ஓல்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஆஃப் சில்ட்ரனும் இதில் வந்து நம்ம தெரிய வருது. ஸோ சாம்பிளிங்காக 26 ஸ்டேட்ஸில் இருந்து 28 டிஸ்ட்ரிக்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்டரி எஜுகேஷனுக்கு மூவ் ஆகிறதா வந்து தெரிய வந்திருக்கு. ஹை என்ரோல்மெண்ட் ரேட்டுமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 86.8% ஆஃப் 14 to 18 இயர் ஓல்ட்ஸ் சில்ட்ரன். ஓகேங்களா? ஃபவுண்டேஷனல் ஸ்கில் கேப்ஸுமே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 2வது வகுப்பு கிரேட் 2 டெக்ஸ்ட்டை வந்துட்டு 25%னால படிக்கவே முடியல அப்படின்னு வந்து தெரிய வருது. அதே மாதிரி 5th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் வித் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ். மேக்ஸ் கேல்குலேஷன்ஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு டஃபராக இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேயே வந்து 95% வந்து ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதே வந்து சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி ஒர்க்ஸையும் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ சம் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங் இன் ஃபேமிலி ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ப்ரொசஸ் பண்ணுறது வந்து 43.7% வந்து மேலாக இருக்காங்க. 19.8% ஆஃப் தி ஃபீமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்கில்ஸை வந்து அக்வயர் பண்ணியிருக்காதா சொல்கிறாங்க. வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 5.6% ஆஃப் தி யங் பீப்புள் தான் அதை வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணுறாங்க. வொகேஷனல் அப்படிங்கும்போது செயற்கல்வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து வொகேஷனல் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி லோ ஸ்கில்ஸுக்கு என்னென்ன மாதிரியான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ அண்ட் டீச்சர் ட்ரைனிங் இதெல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8% ஆஃப் தி இந்தியா ஸ்கூல்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் டீச்சர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. லேர்னிங் ரிசோர்ஸஸுமே வந்துட்டு தேவைக்கு ஏற்ப இல்லாமல் தான் இருக்குது. சோஷியோ எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் லைக் வருமானம் வந்து கம்மியாக இருக்கிறது, இன்அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷனல் சப்போர்ட் அட் ஹோமுமே வந்துட்டு கம்மியாக இருக்கிறது, லாங்குவேஜ் பேரியர்ஸ் மெயினாக வந்துட்டு ட்ரைபல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரீடிங்கை வந்துட்டு ஒரு பேரியராக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அது பேரியராக தான் இருக்குது. அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மெமரைசேஷன் டெக்னிக்ஸு, கிரிட்டிக்கல் திங்கிங் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சரி கட்டுறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் பாடிஸ் மூலமாக அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல்ஸ்க்கு போகிற மாதிரி வழிவகை செய்யணும். கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸுமே வந்துட்டு நடத்தணும். ரெகுலர் ஸ்கூல் லெவல் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் ரிப்போர்ட் கார்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங்காக இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்ணுற நோக்கத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 28 டிஸ்ட்ரிக்ஸ் அக்ராஸ் 26 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்துமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷில் மட்டும் 2 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து எடுத்திருந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வெளியிடப்பட்ட 2023 சர்வேல 4 டொமைன்ஸில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டோட ஆக்டிவிட்டியை பொறுத்து, எபிலிட்டியை பொறுத்து, டிஜிட்டல் அவேர்னஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து, ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்க என்னவா ஆக விரும்புகிறாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்துட்டு இந்த ஏசர் ரிப்போர்ட் 2023 எடுத்துக்கிறாங்க. இந்த ஏசர் ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டு அலைண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, விச் இஸ் ஜெண்டர் ஈக்விட்டி இன் எஜுகேஷன், த நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏசர் ரிப்போர்ட் மெயினாக என்ன சொல்கிறாங்க, girls and boys from rural India equally aspire to become doctors or engineers. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டெம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சப்ஜெக்ட் கோர்சஸ் இருக்கும் இல்லையா, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கோர்சஸ்க்கு வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ரூரல் ஏரியாஸில் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவலாக தான் விரும்புகிறாங்கன்னு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டெம் செக்டர் கோர்சஸை வந்து எடுக்கிறது பாய்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க தேன் கேர்ள்ஸ் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலுடைய மெயின் க்ரக்ஸே. ஸோ அதுக்கு உண்டான வேரியஸ் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே 2017 படி எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸோட லேர்னிங் லெவலும் கேர்ள்ஸோட லேர்னிங் லெவலும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், தோராயமாக எவ்வளோ வருஷம் அவங்க ஸ்கூல் படிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது கேர்ள்ஸ் மைனஸ் பாய்ஸ் பார்த்திங்கன்னா ஜெண்டர் கேப்பாக வந்துட்டு 3.5 இயர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ
பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை விட 3.5 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. லெவல் ஆஃப் எஜுகேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் கேப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிகாஸ் கேர்ள்ஸ் ஹாவ் ஹையர் ட்ராப் அவுட் ரேட்ஸ். ஓகேங்களா? எதனால் ஹையர் ட்ராப் அவுட் ரேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் வந்து பண்ணுறது, ஃபீமேல்லாம் வந்துட்டு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக விடாமல் தடுத்துறது, அதுக்குண்டான சோஷியல் நார்ம்ஸு, இது எல்லாமே வந்துட்டு ஜெண்டர் கேப்பை வைடன் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயுமே வந்துட்டு ஜெண்டர் கேப் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. மோர் பாய்ஸ் தேன் கேர்ள்ஸ் டென் டு பி என்ரோல்டு இன் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுவே கேர்ளோட என்ரோல்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுவே ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பாய்ஸோட என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரிலாம் வே ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷனை மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அடிப்படை கல்வியாவது கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சரி பண்ணணும். ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு கொண்டு வரணும். ஃபண்டிங் வந்து இன்எடிக்குவேட்டாக இருக்குது, அதை வந்துட்டு ப்ராப்பராக கொண்டு வரணும். புவர் குவாலிட்டி அண்ட் நோ லெஜிஸ்லேஷன் ஃபார் யூனிவர்சல் ஆக்சஸ் டு ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்கிற விதமாக வந்து லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை எலிமினேட் பண்ணுற விதமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் பேரண்ட்ஸ்க்காகட்டும் ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கொடுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சச் அஸ் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, இது எல்லாமே வந்துட்டு ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷனுக்கு முன்னிறுத்தி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கேர்ள்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பாவர்ட்டியிலேருந்து வெளியே வரதுக்கும், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டியை வந்து குறைக்கிறதுக்கு, க்ரைமை குறைக்கிறதுக்கு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ரேஷன் சர்வசக்தி இன்டென்சிவ் ஆன்டி டெரர் ட்ரைவ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் சர்வசக்தியை யார் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்கன்னா, இந்தியன் ஆர்மி வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, ரஜௌரி அண்ட் பூஞ்ச் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸில் தான் டெரரிசம் வந்துட்டு இருக்குது, அதை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியன் ஆர்மி ஆப்ரேஷன் சர்வசக்தியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சினார் காப்ஸ் இன் ஸ்ரீநகர் அண்ட் ஒயிட் நைட் காப்ஸ் இன் நக்ரோட்டா வில் கண்டக்ட் சைமல்டேனியஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். ஸோ மற்ற இடங்கள்லையுமே வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் வந்து 2003 ஆப்ரேஷன் சர்ப்ப வினாஷ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இது பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் சர்ப்ப வினாஷ் வந்து பார்த்திங்கன்னா பிற்பஞ்சல் ரேஞ்சுக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லலாம் வந்து கவர் பண்ணாங்க. அது 3 மாதம் வரைக்கும் அதோட டியூரேஷன் இருந்துச்சு அந்த ஆப்ரேஷன் சர்ப்ப வினாஷ். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ரேஷன் சர்ப்ப வினாஷை யூஸ் பண்ணி 100 டெரரிஸ்ட்டை வந்துட்டு எலிமினேட் பண்ண தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, சயின்டிஸ்ட் மேப் லார்ஜஸ்ட் டீப் சி கோரல் ரீஃப் ஆஃப் அட்லாண்டிக் கோஸ்ட். யூஎஸ் பக்கத்தில் அட்லாண்டிக் கோஸ்ட் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டீப் சி கோரல் ரீஃபை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க, விச் இஸ் த லார்ஜஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீஃப் வந்து 6.4 மில்லியன் ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எவிடென்ட் தட் லார்ஜர் டீப் சி ரீஃப்ஸ் வில் பி டிஸ்கவர்ட் இன் த ஃபியூச்சர் சின்ஸ் ஒன்லி அபவுட் 75% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஓஷன் ஃப்ளோர் ஹாஸ் பீன் மேப்டு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் மேப்பிங்னு பார்க்கும்போது 75% தான் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ மீதி 25% அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இன்னுமே நிறைய டீப் சி கோரல்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுவே யூஎஸோட ஆஃப் ஷோர் வாட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% தான் வந்து மேப் பண்ணி இருக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டீப் சி கோரல் ரீஃப்ஸ் ஆகட்டும், ட்ராபிக்கலில் இருக்கக்கூடிய கோரல் ரீஃப்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷனால் ரொம்பவே ரிஸ்கியராக வந்து பார்க்கப்படுது. இந்த பர்டிகுலர் கோரல் ரீஃப் அட்லாண்டிக் கோஸ்ட் பக்கத்தில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஸோ அதோடைய சைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். அதை எதற்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, யூஎஸில் இருக்கக்கூடிய எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்குன்னு கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் பிக்கராக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர்ஸ்லேருந்து 1000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ 1 கிலோமீட்டர் டெப்த்தில் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு சன்லைட் பெனட்ரேட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அங்கே டெம்பரேச்சருமே வந்து 39 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரீஃப்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சயின்டிஸ்ட் வந்து இந்த மில்லியன் மவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ரீஃபில் ஸ்டோனி கோரல்ஸில் தான் வந்து இருக்குது. ரொம்பவே
கெட்டியாக இருக்கக்கூடிய கோரல்ஸ் தான் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் கோரல்ஸ் எல்லாமே கோல்டு வாட்டர் கோரல்ஸாகவே வந்துட்டு இருக்குது, டீப் ஓஷனில் இருக்கிறதுனாலையும் சன்லைட் பெனிட்ரேஷன் இல்லாததுனாலையும். ஓகேங்களா. ஸோ கோல்டு வாட்டர் கோரல்ஸ் வந்துட்டு மெயினாக எக்கோசிஸ்டம் இன்ஜினியர்ஸாக வந்து பார்க்கப்படுது. பிகாஸ் நம்மளுக்கு நார்மலாக கோரல்ஸை பற்றி தெரிஞ்சதே தான், ஷெல்டர் வந்துட்டு தருது நிறையா மீன்களுக்கெல்லாம், ஃபுட்டு, நர்சரி ஹேபிட் டு அதர் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஃபிஷ். தீஸ் கோரல்ஸ் ரிமைன் புவர்லி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதுவே ட்ராபிக்கல் கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த பர்டிகுலர் கோல்டு கோரல்ஸ் எல்லாம் டீப் கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. டீப் ரீஃப்ஸ் கவர் மோர் ஆஃப் தி ஓஷன் ஃப்ளோர் தேன் ட்ராபிக்கல் ரீஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நியூஸில் வேறு என்னென்ன ரீஃப்ஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரென் ஏஐ ரீஃப், இது வந்து சவுத் சைனா சீல வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் ரென் ஏஎஃப் ரீஃப் வந்து இட் இஸ் அ சைனீஸ் நேம் ஃபார் வாட் த ஃபிலிப்பைன்ஸ் கால் அக்னியன் ஷோல் அண்ட் தி யூஎஸ் கால்ஸ் தி செகண்ட் தாமஸ் ஷோல். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சவுத் சைனா சீல நிறையா டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் ஒருத்தர் ஒரு பேர் வச்சுருக்காங்க. ரெயின் ஏ ரீஃப் வந்து சைனா வந்து சொல்கிறாங்க, இதுவே ஃபிலிப்பைன்ஸ் வந்து அங்கியன் ஷோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, யூஎஸ் வந்து செகண்ட் தாமஸ் ஷோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிஸ்சீஃப் ரீஃபு, இதுவும் சவுத் சைனா சீல தான் இருக்குது. கான்வே ரீஃப் வந்து பசிபிக் ஓஷனில் இருக்குது. லைரா ரீஃபும் பசிபிக் ஓஷனில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அதர் ரீஃப்ஸ் மென்ஷன்ட் இன் த நியூஸ். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ்க்கும் லக்ஷதீப்க்கும் இப்போ வந்துட்டு பிரச்சனை இருக்குது. ரெண்டு பேர்த்துக்கும் டேரெக்டாக இல்லை. ஸோ நம்ம இந்தியாவுடைய ஆக்ஷன்னால் மால்தீவ்ஸ்க்கும் லக்ஷதீப்க்கும் டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷதீப்பில் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு லக்ஷதீப் இஸ் ஒன் ஆஃப் தி டூரிஸ்ட் பொட்டென்ஷியல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ நாளாகவே வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸை நோக்கி நிறைய பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டரோட ஆக்டை பார்த்துட்டு எல்லாருமே வந்து லக்ஷதீப்பை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு ஐலாண்ட்ஸுக்குமே என்னென்ன மாதிரி டூரிசம் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லக்ஷதீப்பும் ஒரு ஆர்ச்சிபெலகோ தான், மால்தீவ்ஸும் வந்து ஆர்ச்சிபெலகோ தான். ஸோ ஆர்ச்சிபெலகோ இஸ் நத்திங் பட் தி குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இங்கே ரெண்டுமே வந்துட்டு இந்தியன் ஓஷனில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஜாகிரபிக்கல் ஓவர்வியூவும் டூரிசம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மால்தீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1200 கோரல் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் சென்ட்ரல் இந்தியன் ஓஷனில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதுவே லக்ஷதீப்னு பார்க்கும்போது 36 கோரல் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இட் இஸ் இந்தியா ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா. இந்த ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு மேலே இருக்குது. அதை தான் நம்ம மேப்லேயே வந்து பார்த்துருந்தோம். டூரிசம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மால்தீவ்ஸ்க்கு தான் வந்துட்டு அதிகமான பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2023 மட்டுமே வந்துட்டு 1.87 மில்லியன் டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுவே லக்ஷதீப் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2018 இருக்க டேட்டா தான் நம்மக்கிட்ட இருக்குது. 10,435 டொமஸ்டிக் அண்ட் 1,300 சம்திங் ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மால்தீவ்ஸோட டூரிசம் தான் நல்ல பொட்டென்ஷியலானது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டூரிசம்க்குன்னு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சின்ஸ் 1972. ஓகேங்களா. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு தி எக்கனாமி ஆஃப் டூரிசமுமே வந்துட்டு அபரிமிதமாக இருக்குது. ஸோ மால்தீவ்ஸோட ஜிடிபியில் டூரிசம் மட்டுமே 30% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கரன்சி ஏர்னிங்ஸ்லேயுமே வந்துட்டு 60% டூரிசம் பொட்டென்ஷியல் மூலமாக தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கனெக்டிவிட்டி டு த டூரிசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது டு த மால்தீவ்ஸ் தேன் இன் லக்ஷதீப். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து 40 கேரியர்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் தி வேர்ல்டு இன்க்ளூடிங் ஏர்லைன்ஸ் லைக் ஏர் இண்டியா, விஸ்தாரா, இண்டிகோ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏர் கனெக்டிவிட்டி என்ஷோர் பண்ணுது டு மால்தீவ்ஸ். விசா ஃப்ரீ அரைவல்ஸுமே வந்துட்டு இருக்குது. பிகாஸ் மால்தீவ்ஸ் ஆஃபர்ஸ் விசா ஃப்ரீ அரைவல்ஸ் மெயினாக எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, சைனா, கசகஸ்தான், இந்த கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வீசா வந்துட்டு வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைவர்ஸ் அக்கமடேஷன்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்குன்னு உண்டான ஃபெசிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ரெசார்ட் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குது, சஃபாரி வெசல்ஸுக்கெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லோக்கல் ஐலாண்ட் கெஸ்ட் ஹவுசஸுமே வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணி லோக்கல் பாப்புலேஷனையுமே வந்து டூரிசம்குள்ளே இன்வால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு மால்தீவ்ஸோட டூரிசம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணம். ஸோ இப்போ லக்ஷதீப்போடைய லிமிட்டட் பொட்டென்ஷியல் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் ஏரியா. ஓகேங்களா. ஸோ அங்கே வந்துட்டு ஒன்லி
10 இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. என்வரான்மெண்டல் கன்சர்ன்ஸுமே வந்து இருக்குது. நம்ம ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும், டூரிசம் டெவலப்மெண்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸுமே வந்துட்டு இருக்குது. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஜைல் எக்காலஜியை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து வரும். சுப்ரீம் கோர்ட்டுமே வந்துட்டு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இன்டகிரேட்டட் ஐலாண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் படி தான் வந்துட்டு எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸுமே வந்துட்டு லக்ஷ்வதீப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லக்ஷ்வதீப்போட என்ட்ரியுமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆகி தான் இருக்குது. ரெக்வயரிங் பெர்மிட்ஸ் இஷ்யூடு பை த லக்ஷ்வதீப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏர் அண்ட் ஷிப் கனெக்டிவிட்டியாக தான் வந்து ஃபெரின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. அங்கே இருக்கக்கூடிய அக்கமடேஷன்ஸ் ஃபெசிலிட்டியுமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாசிட்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லுக் வந்து தேவை. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக அவருடைய விசிட் மூலமாக தெரியப்படுத்தியிருந்திருக்காங்க. பிளான்ட் டெவலப்மெண்ட்ஸுமே வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சமே வந்துட்டு ஸ்விஃப்ட் ஆக்ஷனோட நடக்கணும். லைக் பங்காரம் ஐலாண்ட்ஸு, திருநொக்காரா, சுகேலி, செரியம் இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹை அண்ட் லோ வால்யூம் டூரிசமை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். இது எப்படி ப்ரமோட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸோடைய இன்வால்மெண்ட் அண்ட் டூரிசம் செக்டர் மூலமாக தான் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா வார்மர் வின்டர் இம்பேக்ட்ஸ் ஐஸ் ஹாக்கி சடர் ட்ரெக் இன் கண்ட்ரிஸ் கோல்டஸ்ட் ரீஜன் ஆஃப் லடாக். ஸோ வின்டர் ஸ்போர்ட்ஸான ஐஸ் ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வெதர் இன் லடாக்னால அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐஸ் ஹாக்கி வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து தேவைப்படும் இல்லையா, ஸோ அதை நடத்துறதுக்கு. ஸோ ஆனால் இதுக்கு வந்துட்டு வார்மர் டெம்பரேச்சர்ஸ் வந்து அதை அப்படி ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து சடார் ட்ரெக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சடார் ஏரியாவில் வந்து ட்ரெக்கிங் வந்து மெயினாக போவாங்க, ஐஸ் ட்ரெக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த பர்டிகுலர் சடார் ட்ரெக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் இந்த கண்ட்ரி. இது மெயினாக வந்து டெம்பரேச்சர் -30 to -35 டிகிரிஸ் இருக்கும்போது தான் இந்த ஐஸ் ட்ரெக் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ சடார் ட்ரெக் ஜன்ஸ்கார் கார்ஜ் ட்ரெக் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஜன்ஸ்கார் ரிவர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ட்ரெக்கிங் வந்து போவாங்க. இட் இஸ் ட்ரெடிஷ்னலி த ஒன்லி மீன்ஸ் ஆஃப் ட்ராவல் இந்த ஏரியா. ஓகேங்களா. ஹார்ஷ் வின்டர் மந்த்ஸில் இந்த வழியாக மட்டும்தான் வந்து அங்கே லொக்கமோஷனே வந்துட்டு பண்ண முடியும். த ட்ரெயில் has become popular with foreign adventure tourists. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு the walls are near vertical cliffs of 600 meter high. அந்த அளவுக்கு பக்கத்தில் அந்த மவுண்டனஸ் ரீஜன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜன்ஸ்கர் ரிவர் which is a tributary of Indus, இதை நமக்கு தெரியும். flows in a narrow gorge that is only 5 meters. ஓகேங்களா. the overall distance வந்து 105 kilometers வந்து இருக்குது. ஒரு ஆவரேஜ் ட்ரெக்கர் வந்து 16 கிலோமீட்டர் வந்து நடப்பாங்க. ஸோ அதன் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட within 10 days they can reach it. ஸோ அப்போ இந்த ஜன்ஸ்கர் ரிவர் பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்தஸோடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி தான் வந்து ஜன்ஸ்கர். இட் ஃப்ளோஸ் என்டையர்லி வித்தின் லடாக். ஓகேங்களா. எங்கே ஆரிஜின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் ஹிமாலயன் ரேஞ்சில் வந்து நார்த் ஈஸ்ட் ஆகுது. ஆரிஜினேட் ஆகுது. இட் ஃப்ளோஸ் நார்த் ஈஸ்ட் டு ஜாயின் தி இண்டஸ் நியர் நினோ. ஓகேங்களா. அதோடைய பிளேஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜன்ஸ்கர் ரிவர்க்கோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டோடா ரிவர், ஸ்ரப்லிங்டிச்சூ ரிவர். ஸோ இந்த 2 ரிவரும் வந்துட்டு படம் வில்லேஜில் ஜாயின் ஆகி ஜன்ஸ்கர் ரிவராக வந்து உருவெடுக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் தரோஹர் இனிஷியேட்டிவ் விச் இஸ் ஃபார் வெட்லேண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த பட்ஜெட்டில் அம்ரித் தரோஹர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ராம்சர் சைட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ எவ்வளோ ராம்சர் சைட்ஸ் இருக்குது, 75 ராம்சர் சைட்ஸ் இருக்குது. அதில் சில சைட்ஸை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான், மெயின்லி ஃபார் டூரிசம் பர்பஸஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இனிஷியேட்டிவை யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மினிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து எடுத்திருக்காங்க. இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அம்ரித் தரோஹர் கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்துட்டு வேரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாத்தோட சேர்ந்து ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சோட இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா 16 ராம்சர் சைட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 5 ராம்சர் சைட்ஸை தான் பைலட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எடுத்திருந்திருக்காங்க. ஸோ என்னென்ன 5 சைட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய சுல்தான்பூர் நேஷ்னல் பார்க், பிட்டர்கனிகா மேங்க்ரோவ்ஸ் இன் ஒடிஷா, சிலிகா லேக் இன் ஒடிஷா, சிர்பூர் இன் மத்திய பிரதேஷ்,
யஷ்வந்த் சாகர் இன் மத்திய பிரதேஷ். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் வந்துட்டு 2, ஒடிஷாவில் வந்துட்டு 2 எடுத்திருக்காங்க, ஹரியானாவில் 1 எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் அம்ரித் தரோஹர் இனிஷியேட்டிவ்க்கு கீழே ஒரு 30 பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க ஃபார் 15 days ஈச் அண்டர் தி ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் அட் சுல்தான்பூர் ஹரியானா, யஷ்வந்த் சாகர் அண்ட் சிர்பூர் மத்திய பிரதேஷ். ஸோ இங்கே பிட்டர்கனிகா அண்ட் ஷிலிகா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அதே வந்து 15 daysக்கு வந்து நடக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் அண்ட் பரியாத்தன் நவிக் சர்டிஃபிகேட் இமே வந்துட்டு இதோட அலைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பரியாத்தன் நவிக் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா டூரிசமில் வந்து போட்மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறதா இந்த பரியத்தன் நவிக் சர்டிஃபிகேட். இதை எல்லாத்தையுமே வந்து இந்த அம்ரித் தரோஹர் கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கீமில் வந்து கொண்டு வராங்க. இதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த ராம்சர் சைட்ஸ் வந்து எக்கலாஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், ஆனால் அதோடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு ரீப் பண்ணுறதுக்காக தான் டூரிசமை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஆனால் அட் த சேம் டைம் எக்கலாஜியும் வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அதை தான் வந்து நேச்சர் டூரிசம் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் கௌசல்யாஸ் லேண்ட் ராம் சேது சாரி அன்ஃபோல்ட்ஸ் ரேர் வீவ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராம் டெம்பிள் கான்செக்ரேஷன் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு போட்டுற விதமாக ராம் சேது சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் மெஹர் அப்படிங்கிற ஒருத்தர், ஹி வாஸ் அ நேஷ்னல் அவார்ட் வின்னிங் மாஸ்டர் கிராஃப்ட் பர்சன், அவங்க டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சம்பல்புரி பாந்தகாலா இக்கத் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக் என்னென்னா, புடவை வந்து நெய்யறதுக்கு முன்னாடி டையிங் ஆக்டிவிட்டி அதெல்லாமே வந்துட்டு பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சம்பல்புரி பாந்தகாலா இக்கத். இந்த பர்டிகுலர் சாரியை வந்துட்டு ஜெகநாத் டெம்பிளில் வந்து வச்சுருக்கதா வந்து சொல்கிறாங்க இன் டெல்லி ஆன் January 22 சின்ஸ் ஹிந்துஸ் பிலீவ் ராம் இஸ் ஒன் ஆஃப் தி 10 அவதார்ஸ் ஆஃப் ஜெகநாத். ஓகேங்களா. இப்போ இந்த டெக்ஸ்டைல்ஸில் வந்துட்டு இவங்க நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அப்போ என்னென்ன டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டட் அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷில்ப் குரு அவார்ட், சன்ட் கபீர் அவார்ட் விச் இஸ் செயின்ட் கபீர் அவார்ட், நேஷ்னல் அவார்ட்ஸ் ஃபார் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ் பர்சன் அண்ட் மாஸ்டர் வீவர். ஸோ இந்த மாதிரி 3 அவார்டு வந்துட்டு இருக்குது. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் லான்ச்சஸ் சோரையா சேட்டலைட் இன்டூ 750 kilometer ஆர்பிட், இட்ஸ் ஹையஸ்ட் எட். ஸோ இந்த பர்டிகுலர் லான்ச் வந்து பார்த்திங்கன்னா இரானியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இட் இஸ் 3-stage சாலிட் ஃபியூவல் ராக்கெட் தான். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் என்டையர்லி சாலிட் ஃபியூவல். இதோடைய மாஸ் வந்து 50 kg தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, IRGC ஏரோஸ்பேஸ் டிவிஷன். இந்த பர்டிகுலர் சொரையா சேட்டலைட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்டு வித் த கேம் 100 சேட்டலைட் கேரியர் ஆஃப் தி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப்ஸ். அதுதான் வந்துட்டு IRGC அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த நேம் ஆஃப் தி சேட்டலைட் அந்த கண்ட்ரி அசோசியேட்டட் தான் இதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியெல்லாம் லேபர் ரூல்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹரியானா கவர்மெண்ட்ஸ் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட சேர்ந்து ஒரு 10,000 ஒர்க்கர்ஸை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஆனால் இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா வார் ஜோனாக மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா, இஸ்ரேல் ஹமாஸ் வாரில். அதனால் அங்கே இல்லைனா வந்துட்டு அங்கே போகிற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு த்ரெட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஃபார் லேபர் ஒர்க்கிங் அப்ராட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸுக்கு வேலைக்கு போகிறவங்க மெயினாக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரேட் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எமிக்ரேஷன் செக் ரெக்வயர்டு ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ் வந்துட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு 18 கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எமிக்ரேஷன் செக் ரெக்வயர்டு ஸ்கீமில் பாஸ்போர்ட்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது 18 கண்ட்ரீஸ்க்கு வந்து அவைலபிள். ஸோ ஆனால் அந்த 18 கண்ட்ரீஸில் வந்து இஸ்ரேல் வந்து இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மைக்ரேட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் மெயினாக இந்த ECR கேட்டகரி எமிக்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, விச் இஸ் எமிக்ரேஷன் செக் ரெக்வயர்டு
எமிக்ரன்ஸ். ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸஸ்க்காக எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிருக்காங்க, எப்போ போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து மேப் பண்ணுறதுக்காக தான் இந்த மைக்ரேட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் சிஸ்டம்மை வந்து பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே அதோட இன்டகிரேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸோட வேலிடேஷன் வந்து பண்ணுறதுக்காக தான், ஆத்தென்டிகேஷனை வந்து என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு என்ன மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இப்போ அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ரிலேட்டடாக இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது 2 கன்வென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் மைக்ரேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் கன்வென்ஷன் விச் இஸ் அ ரிவைஸ்டு கன்வென்ஷன். அதை வந்து எடிட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் 1949 இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு விச் இஸ் நம்பர் 97 சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸோடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்குது. இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன் 1949 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1952 ஜான்வரி 22 அன்னைக்கு இட் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன் மூலமாக வந்து நிறையா மெஷர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. என்னென்ன மாதிரி மெஷர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து போகக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு மெடிக்கல் சர்வீசஸ்க்கு ஆக்சசபிளாக வந்து இருக்கணும். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் நேஷ்னல்ஸ் கம்பேர் பண்ணும்போது தரக்குறைவாக வந்து நடத்திடக்கூடாது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல்ஸ்க்கு என்ன மாதிரி ரெமுனரேஷன், கலெக்டிவ் பார்கெனிங், சோஷியல் செக்யூரிட்டி இதெல்லாமே வந்துட்டு தராங்களோ அதே ப்ரொவிஷன்ஸ் தான் இங்கிருந்து போகிற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் தரணும் அப்படிங்கிறத இந்த மைக்ரேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் கன்வென்ஷனில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதுவே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சப்ளிமெண்ட்ரி ப்ரொவிஷன்ஸ் கன்வென்ஷன் 1975 இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை வந்து இர்ரெகுலர் சிச்சுவேஷன்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்யூசிவ் கண்டிஷன்ஸில் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் தி ப்ரொமோஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ சரி சமமாக வந்து நடத்தணும். ஸோ அதை தான் வந்து இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனில் வந்து சொல்கிறாங்க. இந்த 2 கன்வென்ஷனையும் யார் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அட்மினிஸ்டர் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கன்வென்ஷனையுமே வந்து ராட்டிஃபை பண்ணவே கிடையாது. ஆனால் இஸ்ரேல் வந்துட்டு இந்த 1949 கன்வென்ஷன் இருக்கு இல்லையா, மைக்ரேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் கன்வென்ஷன். ஸோ அதை வந்துட்டு 1953 அடாப்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு 2 கன்வென்ஷனையுமே அடாப்ட் பண்ணலை. அடுத்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா மதிகா லாங்குவேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் 2 பீப்புள்னால தான் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யார் பேச வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்காலியா கம்யூனிட்டி இந்த ரிமோட் காலனி ஆஃப் கூக்கனம் நியர் கரிவெள்ளூர் கிராம பஞ்சாயத்து இன் கண்ணூர். ஓகேங்களா. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் தான் மதிகா லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த லாங்குவேஜ் வெறும் 2 பேர் தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ்க்கு வந்து எழுத்து வடிவம் வந்து இல்லை, விச் ஹேஸ் நோ ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு லாங்குவேஜுமே வந்துட்டு தெலுங்கு, துளு, கன்னடா, மலையாளம் எல்லாத்தையுமே வந்துட்டு கலந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மதிகாஸ் லாட்ஸிங் கிரவுண்ட் அமங் தி யங்கர் ஜென்ரேஷன். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்கர் ஜென்ரேஷன் வந்து மலையாளம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இந்த மதிகா லாங்குவேஜை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ சக்காலியா கம்யூனிட்டி கன்சிடர்ட் அன்டச்சபிள்ஸ் இன் த பாஸ்ட் ஃபேஸ்டு சோஷியல் ஸ்டிக்மா கான்ட்ரிபியூட்டிங் டு தி நெக்லெக்ட் ஆஃப் தேர் லாங்குவேஜ். ஸோ அவங்களோட லாங்குவேஜ் வந்து அழியறதுக்கு இன்னொரு காரணமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு அன்டச்சபிள் கேட்டகரியை சார்ந்தவங்க அப்படின்னு பாஸ்ட்லேருந்தே அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருந்ததுனால அவங்களுடைய மொழியுமே வந்து மறைஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீமுமே வந்து வச்சுருக்காங்க, விச் இஸ் அ ஸ்கீம் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் மைசூரில் வந்து இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் ப்ரொடெக்ஷன், ப்ரிசர்வேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஆல் தி மதர் டங்ஸ் ஆர் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த என்டேஞ்சர்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது என்னென்னா எந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் 10,000க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய பீப்புள்னால பேசப்படுதோ அந்த லாங்குவேஜை என்டேஞ்சர்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைனா பாலிசி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் சைனா பாலிசி என்ன சொல்கிறாங்கன்னா சைனா அப்படிங்கிறது ஒரே ஒரு டெரிட்டரி தான், அந்த டெரிட்டரிக்குள்ளே தைவானும் ஒரு பார்ட்டு தான். ஸோ சைனாக்குள்ளே தான் வந்துட்டு தைவானுமே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஒன் சைனா பாலிசி. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா எனி கண்ட்ரி விஷிங் டு எஸ்டாப்ளிஷ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வித் பெய்ஜிங் மஸ்ட் அக்னாலேஜ் தேர் இஸ் ஒன்லி ஒன் சைனா அண்ட் சிவர் ஆல் ஃபார்மல் டைஸ் வித் தைவான். ஸோ அப்போ ஏதோ ஒரு
டிப்ளமேட்டிக் இனிஷியேட்டிவ் இந்தியா வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ சைனா வந்துட்டு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னாலுமே ஒன் சைனா பாலிசியை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒன் சைனா பாலிசிக்கும் ஒன் சைனா பிரின்சிபல் அப்படிங்கிறதுக்குமே வந்துட்டு வித்தியாசம் இருக்குது. ஒன் சைனா பிரின்சிபலுமே வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். தைவானும் மெயின்லேண்ட் சைனாவையும் எக்காரணத்தை கொண்டுமே வந்து பிரிக்க முடியாது. அது ஒரு சிங்கிள் டெரிட்டரி அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. மற்ற கண்ட்ரி வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னா தான் அந்த ஒன் சைனா பாலிசின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த ஆர்டிக்கல் கோதண்டராமசுவாமி டெம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். எங்கே இருக்குன்னா தனுஷ்கோடியில் வந்து இருக்குது. இது ஏன் நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தனுஷ்கோடிக்கு ரீச் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் டெம்பிள் வந்து நியூஸில் வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிச்சல் முனை பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ கோதண்டராம சுவாமி டெம்பிள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹிந்து டெம்பிள். இட் இஸ் டெடிகேட்டட் டு ராமர். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ராம் வித் போ வில்லேந்தி வந்து ராமர் இருக்காரு அப்படிங்கிறது தான் கோதண்டராமர் டெம்பிள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதோடைய ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மகரிஷி வால்மீகி வந்து அங்கே ஒரு சன்னதியில் இருக்காங்க. கிளாசிஃபைங் இட்ஸ் அமங் தி 108 அபிமான க்ஷேத்ரம்ஸ் இந்த வைஷ்ணவை ட்ரெடிஷன். ஸோ 108 வைஷ்ணவை டெம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான டெம்பிளாக வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது தக்ஷிண அயோத்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோதண்டராமசுவாமி டெம்பிளை. ஓகேங்களா. அயோத்தியா ஆஃப் சவுத் இந்தியா. அந்த தக்ஷிணா அயோத்தியா தான் அதோட மீனிங் தான் அயோத்தியா ஆஃப் சவுத் இந்தியா. ஓகேங்களா. ஸோ பஞ்சராம க்ஷேத்ரம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோதண்டராமர் டெம்பிள் ஹோல்ஸ் தி டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீங் ஒன் ஆஃப் தி பஞ்சராம க்ஷேத்ரம்ஸ், அ கலெக்ஷன் ஆஃப் டெம்பிள்ஸ் ரெப்ரசென்டிங் ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ஸ் மென்ஷன்ட் இந்த ராமாயணா. ஸோ ராமாயணாவில் மென்ஷன் பண்ணக்கூடிய பிளேசஸில் இந்த பர்டிகுலர் டெம்பிளும் ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சிஆர்ஏ ஆக்ட் ரிலேட்டடாக நியூஸ் வந்துட்டே தான் இருக்குது இந்த ஒரு வாரமாக. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ எஃப்சிஆர் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பணம் டொனேஷனோ இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டாலிட்டியோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்கும்போது ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஆக்டம் 1976 வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. 2010, 2020, 2022. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் எஃப்சிஆர்ஏ வந்து எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லா அசோசியேஷன்ஸ், குரூப்ஸு, என்ஜிஓஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணும். அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும்போது இதுக்கு உண்டான க்ரைட்டீரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லா என்ஜிஓஸுமே வந்து எஃப்சிஆர்ஏ வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதை மேண்டேட்ரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபாரினில் இருந்து இந்தியாவுக்கு காசு வருது, ஒரு என்ஜிஓக்கு வருது. அந்த என்ஜிஓட அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் கன்ஃபார்மாக வந்து எஸ்பிஐ டெல்லி பிரான்ச்சில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க இந்த ஆக்டில். இந்த பர்டிகுலர் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக அவங்க கொடுத்தாங்களோ அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக, ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர்டு என்ஜிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பர்பஸஸ்க்காக ஃபண்டிங் வந்து வாங்கலாம். அது சோஷியல், எஜுகேஷனல், ரிலீஜியஸ், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல். ஓகேங்களா. ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறையா என்ஜிஓஸோடைய எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு விஷன் இந்தியா, சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் இந்த 2 என்ஜிஓஸோடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 இருந்தே வந்து பார்த்திங்கன்னா எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மோர் தென் 16,000 என்ஜிஓஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. எதனாலனா அவங்க ஆக்டில் சொல்லப்பட்ட நிறைய க்ரைட்டீரியாவை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட 2012 ரிப்போர்ட் படியுமே வந்துட்டு தேர் ஆர் ஓவர் 20 lakh ரெஜிஸ்டர்டு என்ஜிஓஸ் வந்து இருக்காங்க. ஆனால் வந்து அந்த எஃப்சிஆர்ஏ ரிசீவ் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 2% தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்ட இந்த சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச்சும் வேர்ல்டு விஷன் இந்தியாவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு ஃபண்டிங் ஃபண்டை வந்து வாங்கிட்டு வேறு ஒரு பர்பஸ்க்கு வந்து செலவு பண்ணதாக வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க லைசன்ஸை. இதில் இன்னொரு பாயிண்ட்டை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வேர்ல்டு விஷன் இந்தியா இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் டொனேஷனை வந்து வாங்கின ஒரு என்ஜிஓவாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த என்ஜிஓட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா இன்டர்செக்ஷனாலிட்டி ஆஃப் ஜெண்டர் அண்ட் கேஸ்ட் இன் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த லேபர் ஃபோர்ஸ். ஸோ கடைசி 2 டிகேட்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிடக்ஷன் தான் வந்து
ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ஸுமே வந்து இருக்குது, ஜெண்டர் பயாஸ் இருக்குது, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதனாலேயே எம்ப்ளாய்மெண்ட் சாய்ஸஸ்லேயுமே வந்துட்டு உமன்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சா அதுலேயுமே வந்துட்டு நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதாங்க. Education's role in facilitating employment opportunities for women from higher caste contrasts with the reservation-driven choices of public sector jobs for women from lower castes. ஸோ அப்போ ஒரு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து வந்தாவே அங்கேயுமே வந்து கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக இந்த பர்டிகுலர் ஸ்டடிக்கு SECC 2011 சென்சஸை தான் வந்து எடுத்துக்கிறாங்க, விச் இஸ் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ். ஸோ அதில் தான் வந்துட்டு தாசில் லெவலில் எந்த மாதிரி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பீகார், ஹரியானா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஸோ இந்த ஏரியாலாம் வந்து ஃபோக்கஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. உமனோட இன்வால்மெண்ட் இன் ரூரல் இன்ஃபார்மல் செக்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கேஸ்ட் பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த கேஸ்ட் பொசிஷன்ஸுமே வந்து எந்த 2 ஃபேக்டர்ஸ்னால ட்ரைவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்னாலையும் ஃபீமேல் ஹெட்டட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னாலையுமே வந்துட்டு ட்ரைவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஸ்ட் அண்ட் ஜெண்டர் பயாஸ் அப்படின்னு வரும்போது உமனோடைய கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு கர்டெயில் ஆகுது வித் சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஆஃபன் ப்ரியாரிட்டைசிங் ஹவுஸ் ஒர்க். ஸோ உமன்னா வீட்டில் தான் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் நாம் இன்னுமே ப்ரிவலண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நைட் ஷிஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உமனுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உமன் இன் ஃபீமேல் ஹெட்டட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரிவன் பை எக்கனாமிக் நெசசிட்டிஸ். ஸோ அவங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இன்ஃபார்மல் செக்டரில் வந்து உமன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து கேஸ்ட் பேஸ்டு பயாசஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ உமனுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்க ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறதா வந்து சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் கேஸ்ட் பேட்டர்ன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ராப்பராக எஜுகேஷன் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த எஜுகேஷன் கிடைக்காததுனால அவங்க வந்து இன்ஃபார்மல் ஜாப்ஸ்க்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் பியாண்ட் ஸ்கூல் அலோஸ் என்ட்ரி இன் டு தி ஃபார்மல் எக்கனாமி பர்டிகுலர்லி த்ரூ ஸ்டேட் ட்ரிவன் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பாலிசி. ஸோ இதுக்கெல்லாமே தான் வந்து எஜுகேஷனுங்கிறது ஒரு கட்டாய தேவையாக வந்து இருக்குது, மெயின்லி ஃபார் உமன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, பர்டிகுலர்லி ஃப்ரம் லோவர் கேஸ்ட் செக்ஷன்ஸ். ஸோ சோஷியோ எக்கனாமிக் இம்பேக்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த கேஸ்ட்டு, ஜெண்டர் பயாஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சு பார்த்தோன்னா உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கும் பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சோஷியோ எக்கனாமிக் இம்பேக்ட் தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸில் இருந்ததுனாங்க அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து கெயின் ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கு உண்டான டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்து இருந்தால் உமன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிலேடு மேரேஜ் அண்ட் சைல்டு பர்த் வந்து இருக்கும். ஸோ அது மூலமாகவே இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி இதெல்லாமே வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்டர்செக்ஷனாலிட்டி ஆஃப் ஜெண்டர் அண்ட் கேஸ்ட் இன் உமன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் லேபர் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து சரி செய்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎம் சூரியோதய யோஜனா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ராம் டெம்பிள் கான்செக்ரேஷன் நடந்தது இல்லையா? ஸோ அதனால் பிஎம் சூரியோதய யோஜனா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதோடைய மெயின் எய்ம் அப்படின்னு பார்க்கும்போது 1 crore ஹவுசஸை வந்துட்டு சோலார் ரூஃப் டாப் லே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது இதோடைய பொட்டென்ஷியல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து கம்மி பண்ணுறது, எக்கோ ஃப்ரெண்ட்லி எனர்ஜியை டெவலப் பண்ணுறது, இந்தியாவை வந்து செல்ஃப் ரிலையண்ட் ஆக்கிறது, ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட் ஆஃப் 500 GW வந்துட்டு அட்டைன் பண்ணுறதுக்கு, டீசென்ட்ரலைஸ்டு பவர் சப்ளை வந்து கொடுக்கறதுக்கு, மெயின்லி இன் ரிமோட்டஸ்ட் வில்லேஜஸ்க்கு. ஸோ இதுக்காக தான் இந்த பிஎம் சூரியோதயா யோஜனா வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கம்பூசியா ஃபிஷ். இந்த கம்பூசியா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸாக வந்து மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த கம்பூசியா ஃபிஷ் வந்ததுனால நிறையா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. பிகாஸ் நேட்டிவ் ஃபானா வந்து இது டிப்ளீட் பண்ணிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கம்பூசியா ஃபிஷ்ஷோடைய மெயின் பொட்டென்ஷியல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃப்ளக்சுவேட்டிங் என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸ்லையும் இதால் வந்து வாழ முடியும்.
இந்த பர்டிகுலர் கம்பூசியா ஃபிஷ்ஷோடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மஸ்கிட்டோ ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மஸ்கிட்டோவை தான் அது மெயினாக வந்து ஃபீட் பண்ணி சாப்பிடும். ஓகேங்களா. ஸோ மெனி ஆஃப் தெம் ஆஃப் தி கம்பூசியா ஃபிஷ் ஸ்பீஷிஸ் வந்து என்வாயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டைனபிள் அப்படின்னு பார்க்கப்பட்டாலுமே நிறையா ஃபிஷ் ஸ்பீஷிஸ் வந்துட்டு இன்வேசிவாகவும் அது இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுடைய டாவோஸ் சப்மிட் வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அதோட அவுட்கம்ஸ் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி WEF பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ WEF வந்து பார்த்திங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை யூரோப்பியன் மேனேஜ்மெண்ட் ஃபோரம் அப்படின்னுமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் WEF வந்துட்டு ஒரு ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் வந்து லீட் பண்ணுவாங்க. போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அகடமிக் லீடர்ஸ், சிவில் சொசைட்டி வாலண்டியர்ஸ் இதெல்லாமே இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 2016 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்காகவே வந்துட்டு WEFல ஒரு புது சென்டர் ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. WEF இஸ் ஆல்சோ ஃபண்டட் பை 1000 மெம்பர் கம்பெனிஸ். அந்த 1000 மெம்பர் கம்பெனிஸ் அப்படிங்கிறது குளோபல் என்டர்பிரைசஸாக இருக்கணும். ஸோ அந்த குளோபல் என்டர்பிரைசஸ் உடைய டேர்ன் ஓவருமே வந்து $5 billion இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குளோபல் என்டர்பிரைசஸ் தான் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்க்கெல்லாம் வந்து ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ரிலீஸ் பண்ணக்கூடிய மேஜர் ரிப்போர்ட்ஸ் தான் இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட்டு, குளோபல் IT ரிப்போர்ட்டு, குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டு, குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட்டு, குளோபல் ட்ராவல் அண்ட் டூரிசம் ரிப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த டாவோஸ் சம்மிட்டில் என்னென்ன இதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால எந்த அளவுக்கு ஜாப் லாஸ் எல்லாம் வந்து இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்ஸு, ப்ரைவசி ரிஸ்க்கு, டீப் ஃபேக் டெக்னாலஜி இதை பற்றியெல்லாம் வந்து பேசியிருந்திருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில். இதுவே வார் அண்ட் அன்சர்டன்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் லீடர்ஸ் எல்லாமே வந்து வார்னாலையும் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அரவுண்ட் தி வேர்ல்டுனாலையும் குளோபல் சப்ளை செயின் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அன்சர்டன்டி அரவுண்டு ஃபுட் செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து பேசியிருந்திருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் பற்றியுமே வந்து பேசியிருந்திருக்காங்க, விச் இஸ் எட் அனதர் ஹாட் டாபிக். ஓகேங்களா. ஸோ எக்ஸிஸ்டன்ட் கிளைமேட் க்ரைசிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்காங்க. சைனாவோட எக்கனாமியை பற்றியும் வந்து பேசியிருந்திருக்காங்க. டு அட்ராக்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் தி வெஸ்ட். ஓகேங்களா. ஸோ அட் 5.2% சைனாவோட GDP growth வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பேண்டமிக் லெவலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுவே வந்து இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியா வெவ்வேறு செக்டரில் நல்லாவே வந்து க்ரோத்தை காமிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத மெக்கன்சி அண்ட் கம்பெனியோட ரிப்போர்ட்டை எடுத்துக்காட்டி இந்த டாவோஸ் சப்மிட்டில் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ என்னென்ன செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, டேலண்ட்டு, விச் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ், ஹெல்த் கேர் அண்ட் அதர் ஏரியாஸ். அடுத்து பார்த்திங்கன்னா மிசலேனியஸ், ஏர்பஸ்ஸும் CSIRோடைய IIPயும் வந்து சேர்ந்து சஸ்டெயினபிள் ஏவியேஷன் ஃபியூவலை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஏவியேஷன் செக்டரில் டீகார்பனைசேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் வந்து ஹெஃபா டெக்னாலஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹெஃபா டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னா நேச்சுரலாக அவைலபிளாக இல்லைன்னா லோக்கலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபீட் ஸ்டாக்ஸை பயன்படுத்தி ஃபியூவலை தயாரிக்கிறது தான் இந்த ஹெஃபா டெக்னிக். இந்த ஹெஃபாவில் வந்து வெஜிடபிள் ஆயில்ஸு, வேஸ்ட் ஆயில்ஸு, ஃபேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிஃபைன் பண்ணுறது மூலமாக இந்த சஸ்டெயினபிள் ஏவியேஷன் ஃபியூவல் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ ஆயில்ஸில் வந்துட்டு ஹைட்ரஜன் அதிக ப்ரெஷரில் செலுத்துறது மூலமாக அதோடைய திரவத்தன்மை வந்து மாறும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்பஸ் ஏர்க்ராஃப்ட்டுமே வந்துட்டு 50% சஸ்டெயினபிள் ஏவியேஷன் ஃபியூவல் பிளெண்டுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு எய்மாக வச்சுருக்காங்க. வைல் த கோல் இஸ் டு அச்சீவ் 100% SAF வித்தின் 2030. ஓகேங்களா. ஸோ இதில் CSIR உடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் வந்துட்டு ஃபியூவல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வடிவமைப்பாங்க. அந்த ஃபியூவலோட டெக்ஸ்சர் அதெல்லாமே. ஏர்பஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புதுப்பட்டி ஃபியூவல்ஸை வந்து எவல்வேட் பண்ணுறது, ஃபியூவல் டெஸ்டிங் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரீசெண்டாக ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்க்கும்போது சைபர் ஃபோரென்சிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸு, மொபைல் செக்யூரிட்டி, கிரிப்டோகிராஃபி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா எந்தெந்த மாதிரி எய்ம்ஸ் வச்சுருக்காங்க, எந்த வருடத்தில் எந்த மாதிரி
கோல்ஸை அட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரோட் மேப்ஸை யார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து இன்டரிம் பட்ஜெட் தான் வந்து வருது. ஸோ இன்டரிம் பட்ஜெட்டுங்கிறது எலெக்ஷன்ஸ்னால தான் இன்டரிம் பட்ஜெட் இருக்குது. அந்த இன்டரிம் பட்ஜெட்லேயுமே வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் வந்து 22லேருந்து 25 லட்சம் கோடி வரைக்கும் தரதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஆஸ் பர் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டுடைய கார்டு ஹோல்டர்ஸ் நம்பர்ஸை வந்து சொல்லியிருந்திருக்காங்க 7.34 crore ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் பாயிண்ட் தான் விச் இஸ் கெர்லாச் ஸ்ட்ரீட் விச் இஸ் இன் அண்டார்டிகா. ஓகேங்களா. ஸோ ஆன்வர்ஸ் ஐலாண்ட், பராபண்ட் ஐலாண்ட், 2 ஹம்மக் ஐலாண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய மேப் பாயிண்ட்ஸ். கெர்லாச் ஸ்ட்ரீட் வந்து நியூஸில் இருந்திருக்கு. அடுத்து பெம்பா எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது என்ன பெம்பா எஃபெக்ட் அப்படின்னா ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹாட் வாட்டர் வந்துட்டு ஈஸியாக ஃப்ரீஸ் ஆகிடும், ஃபாஸ்டராக ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க தேன் கோல்டு வாட்டர். இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஹாட் வாட்டரில் வந்து மைக்ரோ பபிள்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி எவாப்ரேஷனுங்கிறதுமே ஒரு காரணம். கோல்டில் ஏன் வந்து கம்மியாக தான் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு கம்மியான நேரத்தில் தான் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வாட்டரில் ஆல்ரெடி ஃப்ராஸ்ட் இருக்கும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ராஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ரீசிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருந்துருக்கோம் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு போடப்பட்ட கமிட்டி ராம்நாத் கோவிந்த் வந்து லீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த சைமல்டேனியஸ் போல்ஸ்க்கு வந்துட்டு 81% ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க ஆஸ் பர் தயர் சாம்பிள் சர்வேஸ். ஓகேங்களா. இந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒரு லா கமிஷன் ரிப்போர்ட்டுமே வந்துட்டு இந்த வருஷம் வந்திருக்கும் விச் இஸ் 22nd லா கமிஷன். அந்த லா கமிஷனோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்துராஜ் அவஸ்தி. அடுத்து வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு அலாட் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் 0.7% தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 3.5%, சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா 2.4%. அடுத்து ரேபிட் R1 அப்படிங்கிறத வந்து ஒரு டிவைஸ் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ரேபிட் R1 ரேபிட் இங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஏஐ மாடல் தான். ஹியூமன்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க முடியுமோ அது எல்லா வேலையுமே இந்த R1 டிவைஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட்டும் வந்து பண்ண முடியும். இப்போ ரயில்வே டிக்கெட்லாம் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது புக்கும் வந்து பண்ணியே கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து R1 டிவைஸோடது. ஸோ வாய்ஸ்லேருந்து ஆக்ஷன் அளவுக்கு அதால் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.